ஃப்ரெண்ட்ஸ், சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் சில படங்களில் நடித்து இப்போ லீட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. ஒரு அழகான தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹீரோயினா இவங்க. 16 வயதினிலே ஜானி, மூன்றாம் பிறை, கல்யாணராமன் இந்த மாதிரி படங்களெல்லாம் இவங்களோட நடிப்பு சூப்பராக இருக்கும். 90s டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே எல்லா ஆண்களுடைய ஃபேவரட் ஹீரோயினாவும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க முதலாக 1967 வருஷத்துல வந்த கந்தன் கருணை அப்படின்ற படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா முருகன் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அதுக்கப்புறம் அதே முருகன் வேஷத்திலேயே துணைவன், அகத்தியர் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. முருகா, தாங்கள் இங்குதான் இருந்தீர்களா? ஆம் நாரதரே, என் தமிழொலிக்கு மெடுத்தில் நான் இல்லாமலா இருப்பேன்? தந்தையே, தாங்கள் அரங்கேற்றத்தை துவக்கும் போது நானும் கலந்து கொள்ளலாம் என்றுதான் இதுவரை காத்திருந்தேன். கிட்டத்தட்ட அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே 20 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமால. உங்க பேர் என்ன? அம்மு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? இப்ப பேபி கிளாஸ், அடுத்த வருஷம் கான்வென்ட். செகண்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ஊர்வசி மேடம். இவங்க 350க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சவங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்ல இவங்க ஒரு மிகப்பெரிய லீட் ஆக்ட்ரஸா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தன்னோட 10 வயசுலயே சைல்டு ஆர்டிஸ்டா 2-3 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 1979 கதிர் மண்டபம் அப்படின்ற ஒரு படமும், 1980 ட்வீட் விஜயம் அப்படின்ற ஒரு படத்துலயுமே கிருஷ்ணன் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க. தேர்ட் ஒன் ஆக்ட்ரஸ் மீனா. இவங்களும் பல மொழிகளில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமா தமிழ் சினிமால அதிகமான குடும்ப படங்கள்ல இவங்க தான் ஹீரோயினாவும் இருப்பாங்க. மை டாக்ஸி உன்னை விட பியூட்டி. அது அப்பா தெரியாம உன்னை பெத்துட்டாரா? போன போது அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இவங்களுமே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நெஞ்சங்கள் அப்படின்ற ஒரு படத்து மூலமா. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சாரோட சேர்ந்து அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு படத்துலயுமே சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அதிகமான படங்கள் நடிச்சது இவங்க தான். கிட்டத்தட்ட 45 படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே நடிச்சிருக்காங்க. ஐயோ, அப்படியா? ஆமாம்மா. அப்ப குழந்தையோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, துடிச்சு போவாங்க. அப்போ என்ன யாராவது கட்டிட்டு போனா மம்மி டாடி அழுவாங்களா? ஃபோர்த் ஒன் ஆக்ட்ரஸ் சங்கீதா. எல்லாமே என் ராசாதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் சாரோட சேர்ந்து ஒரு பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்ல காமெடியா, சென்டிமெண்டலா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களோட பூவே உனக்காக படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவே தமிழ் சினிமால கிடைச்சிச்சு. அந்த படத்து மூலமா தான் நிறைய ஃபேமஸும் ஆனாங்க. இவங்களுமே ஸ்னேகிக்கான ஒரு பெண்ணும் அப்படின்ற ஒரு மலையாள படத்து மூலமா தான் சைல்டு ஆர்டிஸ்டா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்லையுமே என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவங்களுடைய படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஷாலினி. இவங்க மொத்தமாவே தமிழ் சினிமால 5 படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, அமர்க்களம், அழைப்பாயுதே, பிரியாத வர வேண்டும். அதே மாதிரி மலையாளத்திலுமே ஒரு 10 படங்கள் கிட்ட நடிச்சிருப்பாங்க லீட் ஆக்ட்ரஸா. ஐ லவ் யூ. அப்படினா என்ன மீன் பண்ற? ஆனா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இவங்க கிட்டத்தட்ட 60 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. 1983 வந்த எண்டே மாமா குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு மலையாள படத்து மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே அவங்களுக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக. அது പറഞ്ഞது. ஸோ இவங்க ஹீரோயினா பெரிய லெவல்ல ஃபேமஸ் கிடையாது, பட் சைல்டு ஆர்டிஸ்டா வேற லெவல் ஃபேமஸ். தத்தாங்கி தத்தாங்கி தலைமேலே என்னாடி. சிக்ஸ்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி விஜயகுமார். இவங்க நம்ம தனுஷ் அவங்களுடைய தேவதை கண்டன் அப்படின்ற ஒரு படத்தை மூலமா பார்த்திருப்போம். உமா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். இவங்களுமே இவங்களோட கெரியரை சைல்டு ஆர்டிஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1992 வருஷத்துல சத்யராஜ் அவங்களுடைய ரிக்ஷா மாமா படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள சைல்டு ஆர்டிஸ்டா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு 6-7 படங்கள் வெறும் சைல்டு ஆர்டிஸ்டா மட்டுமே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு லீட் ஆக்ட்ரஸா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வராது. அவனை எப்படி கேட்பேன்? போனா உன்கிட்ட யாரும் பேசுறது இல்ல, உன்னை யாரும் தொடறது இல்லைங்கிறது தவிர உனக்கு வேற என்னமா குறை? தொட்டாதான் கை
ഇവിടെ പാട് ரிஷாபாம்பா கூப்பிட. 7th ஒன் ஆக்ட்ரஸ் குஷ்பு. இவங்களும் தமிழ் உள்பட பல மொழிகளில் 155க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 90s 80s டைம்ல இளைஞர்களோட கனவு கன்னியாவே இருந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான். த பர்னிங் டைன் அப்படின்னு சொல்லிட்டு 1918ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படத்து மூலமா தான் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டாவே நசீப், லாவாரிஸ், காலியா, தர்தாரிஸ்தா, பெமிசல் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன் அப்படின்ற ஒரு படம் தான். उन्हीं को छोड़कर कहीं नहीं जाएंगे. है आप भी इधर किसी दो बस चलो 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 चलो. 8th ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீ திவ்யா. லதா பாண்டி அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாவில் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளக்கார துறை, காக்கி சட்டை, ரெமோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இப்போ வந்த மெய்யழகன் படத்துல கூட இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவும் அழகான ஹோம்லியான லுக் இருக்க ஒரு சூப்பரான ஹீரோயின் தான் இவங்க. நல்லா நடிக்கக்கூடிய திறமையானவங்களும் கூட. அடையான அவரே இப்படி எப்பயாவது தான் குடிப்பாரு. பாவம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு நானும் விட்டுறது. இவங்களும் 2000ல ரிலீஸ் ஆன ஹனுமான் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம்ல சைல்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் யுவராஜு, வீடு, பாரதி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சதுக்காக பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டுக்காக நந்தி அவார்டு கூட இவங்க வாங்கியிருக்காங்க. డిస్నీలాండ్ వెళ్ళొచ్చు ప్లీజ్. నాకొద్దు, నాకు నువ్వు కావాలి. రమ్య, అంజు, దీప, తేజాలు కావాలి. నేను అక్కడికి వెళ్ళను. உண்மையிலே இந்த படத்துல உள்ள இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்களோட டைலாக் டெலிவரி, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா. అది కాదమ్మా. అది కాదమ్మా. ఓహో 9th ஒன் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக 2000லேருந்து 2005 வரைக்கும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் அப்படின்ற ஒரு படத்துலையும், அச்சனையே எனக்கு இஷ்டம், குபேரன், வெட்டம் போன்ற படங்களையுமே நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இவங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறமே அவங்க ஃபேஸ் கட் மாறவே இல்லை. சின்ன வயசுல அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு இப்போ அப்படியே பக்காவா ஷூட் ஆகுது. അയ്യോ അങ്ങനെ പറയല്ലേ, പാവ. ഞങ്ങൾ ഒരുപാട് ഇഷ്ടാ. ഇഷ്ടം വെച്ചാ എങ്ങനെ? എന്നെക്കാളും ഇഷ്ടാ? അത് 10th ஒன் ஆக்ட்ரஸ் நிக்கிலா விமல். இவங்க 2016ல வெற்றிவேல் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த படமும் ஹிட் ஆகி இவங்களுக்கு ஒரு சூப்பரான ரோல் அமைஞ்சதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுமே தமிழ் சினிமால கிடைச்சு இன்னைக்கு இவங்க தமிழ் சினிமால ஒரு பிஸியான ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே இவங்களோட கெரியரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2019ல அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது பாக்ய தேவதா அப்படின்னு ஒரு மலையாள படத்துல ஆக்டர் ஜெயராமுக்கு சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டா. എന്നാലും ഡെയ്സി ചേച്ചി എങ്ങനെ വിഷമിപ്പിക്കാൻ ഈ ചായൻ എങ്ങനെ തോന്നി? എന്നാടി നിനക്ക് ഈ ചേച്ചി ഉണ്ടായത്? 11th ஒன் ஆக்ட்ரஸ் மஞ்சிமா மோகன். இவங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாவில் சிம்பு சாரோட அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற படத்து மூலமா தான் டெபியூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் துக்ளக் தர்பார், தேவராட்டம், சத்திரியன், இப்படை வெல்லம் போன்ற படங்கள் எல்லாத்தையுமே நடிச்சு கொஞ்சம் பிஸியான ஹீரோயினா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கிறது இல்லை. இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சைல்டு ஆங்கரா டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ഞാനോ ഇന്ന് ഗോപിയാണ് പാട്ട് പാടുന്നത്. അന്ന് ഗോപിയും കൂടെ പാടാം. ഈ പാട്ടാ പാടുന്നത്. அந்த ஷோல இவங்க நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. അല്ലേ ശ്രീതുമോളെ? അതിന് നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് ഞാൻ ഉണ്ടായിരുന്നില്ലല്ലോ. അയ്യോ സോറി കേട്ടോ, അതാ തിരക്കിനിടയില് അന്ന് അറിയിക്കാൻ വിട്ടുപോയതാ. 12th ஒன் ஆக்ட்ரஸ் நஸ்ரியா நசீம். இவங்க நேரம் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகி அடுத்த படமே இவங்களுக்கு ராஜாராணி படம் அமைஞ்சு அந்த படம் பயங்கர லெவலில் ஹிட் ஆகி இவங்க தமிழ் சினிமாக்குள்ள டக்குனே ரீச் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கீழே பறிச்சலாம். சீக்கிரமா ரீச் ஆனதுனாலே என்னன்னு தெரியல, சீக்கிரமாவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டும் போயிட்டாங்க. எஸ், அந்த படத்துக்கு அப்புறம் நையாண்டி, வாயை மூடி பேசவும் அண்ட் திருமணம் என்னும் நிகா இந்த 3 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்களே. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் சினிமாவில் நடிச்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுடைய மகளா பழுங்கு அப்படின்ற ஒரு படத்துல 2006ல நடிச்சிருப்பாங்க. ഇവൾ എന്നോട് ചോദിച്ചു, ഞാൻ കള്ള പറയുന്നത്. അമ്മ ഇന്നാള് പറഞ്ഞല്ലോ കല്യാണം കഴിക്കുമ്പോഴേ പിള്ളേരുണ്ടാവുന്നേന്ന്.
ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்து மட்டுமே தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் சரி சினிமாவுக்குள்ளேயும் சரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.